பாட்டி டீ எடுத்துக்கங்க. ஏமா ஐயா எத்தனை நாளைக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் எடுக்கலாம்ல. எடுப்பாங்க பாட்டி, டீயே குடிங்க. எத்தனை மணிக்குப்பா தீர்ப்பு? காலையில் 10 மணிக்கு தீர்ப்பாயா. நம்ம சைடு சாதகமாக வந்துச்சுன்னா மத்தியானத்துக்கு மேலே எடுத்துடலாம்யா. மதுரை மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட புதூர் கிராமத்தைச் சேர்ந்த காளிமுத்தரின் சடலம் பொது வழிப்பாதையில் எடுத்துச் செல்ல காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கோர்ட் ஆர்டர் போட்டா கொண்டு போய் வேணாமா? இத்தனை வருஷம் ஒரு சுத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் என்ன புதுசா பொது வழி கேக்குதா? மழை பெஞ்சு குழந்தை நினைச்சுனா ஊருக்குள்ள வந்துருவாங்களா? நீ சப்பாயில இன்னைக்கு பொண்ணத்தை தூக்கிட்டு போறேன் பானுங்க, நாளைக்கு பொண்ணு கேட்டு வாரேன் பானுங்க. இப்படியா என்னால விட்டுட்டு இருக்க முடியுமா? ஏப்பா கனகவேலு, நீங்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்ப வந்து இப்படி பேசினா எப்படி? ஊருன்னா நீங்க மட்டும் தானே? அந்த வழி ஆடு மாடெல்லாம் போலாம், அவங்க போகக்கூடாதா? அப்படின்னு உங்களுக்கு எழுதி வச்சிருக்கு. பிறக்கிறது முன்னாடி தெரியுமா அவன் இவன் இவன் அவன்? செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பணம் தானே. அதுக்காக உன்ன மாதிரி ஒண்ணுமே பார்க்காம இலையை இங்க விரிச்சிட்டு கையை அங்க நினைக்க சொல்றியா? எங்களுக்கு எல்லாமே இருக்கு. நான் இப்படித்தான் செருப்பை காலில் தான் போடணும். பரவாயில்லன்னு நினைச்சு தலையில தூக்கி வச்சுக்கிட்டா பார்க்குறவங்க எல்லாம் சிரிப்பானுங்க. சோத்துக்கே வழி இல்லாத பசங்கள்லாம் சோசியலிசம் பேசுறானுங்க. சுப்பிரமணியம், நீ நம்ம ஜாதியில் பிறந்தவன் தானே? என்ன லாயர, உங்க ஆளுங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார்? நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்தேன். இது முடிகிற மாதிரி தெரியல. நீங்க பேசிட்டே இருங்க, நாங்கள் கிளம்புறோம். அப்பா, கோர்ட்டு பணம் தான் பொது வழியில் போகலான்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க தான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லியே. செல்வராஜ், போலீஸ்கார மாதிரி பேசுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லை சார், இந்த பிரச்சனை சுமூகமாக முடியணும்னு இதுதான் வழி. சார், அந்த ஒத்தால தூக்கிட்டு போறதுக்கு 10 தலையை பழி கொடுக்க வேண்டியது இருக்கும். போய் அந்த சின்ராஸ் கிட்ட சொல்லுங்க. என்னது? ஐயாவை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணுமா? ஐயா நான் அனாதை போனோமா? மக்க மனுஷங்களோட வாழ்ந்து எங்களுக்காக போராடி உயிரை விட்டவரியா. அவர் எங்க கையால தான் தூக்குவோம், உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டோம். சின்ராஸ், பிரச்சனை வேணாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். நாங்கள் விட்டுக்கிட்டே தான் சார் இருக்கோம். அவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு தான் தெரியல. நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கோர்ட்டு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக சொல்லி. கோர்ட்டு போனால் பொது வழியில் போகலாம் தான் சொல்லியிருக்கு. நீங்கள் தூக்கிட்டு போகலான்னா சொல்லலை. ஆர்டர் எப்படி மாற்றி சொல்கிறாங்க பத்தியா? ஆமாண்ணா. சின்ராசு, நீங்கள் தூக்கிட்டு போனால் அவங்க வெட்டுமே குத்துவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெட்டுவாங்களா? அவங்க வெட்டுற வரைக்கும் எங்க நான் வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒத்து வேணா நீங்கள் மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் மாற்றி எழுதி வாங்கிட்டு வாங்க. அப்போ நாங்கள் ஒத்துழைப்பு தரோம். சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றி சின்ராஸ். நாம் தூக்கிட்டு வரனாலும் நம்ம ஐயாவுடைய சடலம் அவனுங்க தெரு வழியாக வந்துருச்சுல்ல, அதே மாதிரி அவனுங்க தெரு வழியாக நாமளே தூக்கிட்டு வர ஒரு நாள் வரும். கிட்டுவை பார்த்தீங்களா? அங்கே எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? அம்மா தங்கச்சி எல்லாம் ஒன்றும் வராங்க. வா கிட்டே வா. அண்ணே என்ன விஷயம்னு? கிட்டு, தமிழ்நாட்டிலேயே நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கடா. உன் படத்தோட பேப்பரில் போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. நம்ம ஆளுங்களை அந்த ஊரில் வெட்டிட்டானுங்க, இந்த ஊரில் தீ வச்சு கொளுத்திட்டானுங்க மட்டுமே செய்தி போடுற பேப்பரில் இந்த நியூஸை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்குடா. விட்றாத, இன்னும் நீ மேலே வரணும். உன்னை பார்த்து உன் பின்னாடியே வரத்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை நீ உருவாக்கணும். படிப்புங்கிறது வெறும் அறிவு, அது வெளியிலேருந்து வர்றது. அதை விட முக்கியமான ஒன்று இருக்கு, அன்பு, மற்றவங்களுக்காக வாழ்றது. அதை மட்டும் நீ மறந்துடாது. நீங்கள் சொல்லி கொடுத்த எதையும் நான் மறக்க மாட்டேங்க. சரி, மேற்கொண்டு என்ன பண்ண போற? சின்ராசு, என்னப்பா இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு மார்க் வாங்கியிருக்கானா அதுக்கு நீ தானப்பா காரணம். இவளையும் அவனையும் படிக்க வச்சது நீ தானப்பா.
நீ சொல்லுப்பா, அவன் என்னவா வரணும் நீயே சொல்லு. எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே. அம்மா சொல்றது சரிதானே, நீங்களே சொல்லுங்கண்ணே. என்னக்கா என்ன போய் சொல்ல சொல்கிறீங்க? நீ கலெக்டர் ஆகணும்டா. சரிண்ணே. காலேஜ் படிக்கும்போதே ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண. அப்புறம் நாளைக்கு நம்ம ஸ்கூலில் உனக்கு ஒரு முக்கியமான பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உன்னை பாராட்ட மாவட்ட கலெக்டரே வராரு. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்த கிருஷ்ணகுமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். புதூர் மாதிரியான ஒரு ரிமோட் வில்லேஜிலிருந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அரசு பள்ளியிலிருந்து. வாழ்க்கையில் ஒருத்தன் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்றதை காட்டுறதை விட எவ்வளோ படிச்சிருக்கேன்ற காட்டுறது தான் பெருமை. முக்கியமாக கிருஷ்ணகுமாரோட படிப்புக்கு சின்ரா சார் தான் ஹெல்ப் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். நன்றி. டேய் பஸ் வர லேட் ஆயிட்டு இருக்கு, பேசாம சைக்கிள்ல போமா? அவ்வளோ அக்கறையாடா படிப்பு மேல. டேய் அவன் வேற ரூட்ல போயிட்டு இருக்கான்டா. ஆமாடா, இருக்கிறது ஒரே ரூட், இல்ல வேற ரூட்ல வர போமா? ராணி ஒரு நிமிஷம் இல்லை. எதுக்கு? என்னது இது? இதை வாங்கிக்க ராணி. நீங்க என்ன ஆளுங்க, நாங்க என்ன ஆளுங்க? என் அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. இப்போ என்ன, நான் உங்க ஜாதி இல்லை, அதான் உன் பிரச்சனையா? ஆமா. இங்கே பாரு ராணி, பிடிக்கலன்னு சொன்னால் கூட நான் ஒதுங்கி போயிருப்பேன். இப்போ சொல்கிறேன், சாகிற வரைக்கும் உன்னை தான் விரும்புவேன். நீ தான் என் பொஞ்சாதி. இவன் தொல்லை தாங்க முடியலடி, பேசாம எங்க அப்பாட்ட சொல்லிடலாமோன்னு தோணுது. என்னது ராணி உங்க காலேஜ்ல இருந்து சேர்ந்துட்டாளா? ஆமா. என்னடா சொல்ற? விதி. அப்பனா சுபாஷ் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். என்னண்ணே ஆச்சரியமா இருக்கு, ஜோடியா கிளம்பிட்டீங்க? 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் உங்க அண்ணன் சினிமா நீ பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரண நீ தானே, சரிதானே? அண்ணா டீ சாப்பிட்றீங்களா? ரெண்டா சொல்லு அண்ணா 2 டீ. அண்ணா அவன் தான் சின்ன பையன் ஏதோ தெரியாம டீ வேணும்னு கேட்டா, நீங்க தான் பெரிய மனுஷன் தரமா வேணான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இல்லடா எனக்கே டீ. பேசாதீங்கண்ணா, தப்பு பண்ணிட்டு அன்னைக்கு கூட்டிட்டு போங்க. நீ கொஞ்சம் தள்ளு. இவனுக்கு எவ்வளோ பாக்கி? 61 ரூபாப்பா. இதுக்கு தானே. இந்தா எங்க 2 பேருக்கும் டீ, இவங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு டீ கொடு. தேங்க்ஸ். அண்ணா உங்களுக்கு ஒரு டீ சொல்லட்டுமா? ஐயா கிட்ட சொன்னீங்களா? ஐயா தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு மாப்பிள்ள. மாப்பிள்ள வயிற்ற கலக்குது மாப்பிள்ள. இப்படியே உட்காந்து இருந்துட போகிற. அண்ணன் வர வரைக்கும் அடக்கிக்க.
போலீஸ் அடக்குமுறையை கூட தாங்கிடலாம் போல இருக்கு. இந்த அடக்குமுறையை தாங்க முடியல. அது இதுக்கு நீ இருந்திருக்கலாம்டா. நான் இல்லை, அவன் பொண்ணே அப்படி கட்டி கொடுத்துட்டானே. சரி மச்சான், மதியம் சாப்பாட்டுக்கு வரும்போது வரேன். சரிங்க மாப்பிள்ள, வாங்க. வா சின்ராசு. எங்க என்ன காணமேன்னு பார்த்தேன். சார், இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? உங்க ஆளுங்க நேற்று பஸ்ஸில் கல் விட்டு எறிஞ்சிருக்கானு, அதான் சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மாத கடைசியானாலே உங்கள் கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அனாவசியமாக எங்கள் ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணுறதும், நான் இப்படி வந்து நியாயம் பேசுகிறதும், நீங்கள் ஏதாவது அநியாயமாக போய் பேசுகிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. குட்டை குட்டை குனிஞ்சிட்டே இருப்போம்னு நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நிமிந்தம்னா தாங்க மாட்டேன். என்ன சின்ராசு வாய் நீளுது? உங்கள் அப்பா எங்ககிட்ட வேலை பார்த்து சர்வெண்ட். நாங்கள் கொடுத்த கூலி காசில் தான் இப்போ நீ பேசுகிற பேச்செல்லாம். எங்கள் அப்பா உங்கள் சர்வெண்ட்டு தான், ஆனால் இப்போ நீ எங்களுக்கெல்லாம் சர்வெண்ட். புரியல இல்லை? இந்த யூனிஃபார்ம் போட்டாலே பப்ளிக் சர்வெண்ட்டு தானே. எங்களுக்காக வேலை செய்கிற அரசு அதிகாரி. மக்களோட வரி பணத்தில் தான் உனக்கு சம்பளமே கொடுக்குறோம். அதாவது நாங்கள் தான் உனக்கு கூலியே கொடுக்குறோம். செல்வராசு, உங்கள் அப்பா நாட்டாமாங்கிற தலைக்கவசத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு உங்கள் ஆளுகளுக்காக வேலை பார்க்காம எல்லா சனங்களுக்காகவும் இனிமேலாவது வேலை செய். படித்த திமிரு. ஃபைனை கட்டி கூட்டு போ. எடுத்துக்கோ. போங்கடா டே. சரிங்கண்ணே. சட்டையை போடுறா. கிழிச்சு விட்டானே. சின்ராசு, இன்னைக்கு இவங்களுக்கு ஒன்றுனா நீ வந்து கூட்டிகிட்டு போகிற. நாளைக்கு நீயே இங்கே வந்து உட்கார்ற நிலைமை உனக்கு வந்தாலும் வரும். இப்படி கை நீட்டி பேசுகிற நீ ஒரு நாள் எனக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிற நிலைமை வரும். நான் உள்ள உட்காரு, நீ ஓரமா உட்காரு. சரி உட்காரு. கோமதி, அவளை பின்னாடி அனுப்பிட்டு ரதி முன்னாடி வந்து உட்கார சார். ஏண்டி சொல்றி? ஏய், நீ அங்க போ, ரதி முன்னாடி வா. எதுக்கு போங்கிறேன்ல? கேள்வி வர கேட்குறேன். எதுக்கு அப்படி சொன்ன? ஏய், அவள் கீழே கொட்டையை சேர்ந்தபடி அவளெல்லாம் நம்ம பக்கத்தில் உட்கார விடக்கூடாது. அவனை பார்த்தா தெரியும்ல. ஏய், எந்திரி. எந்திரிக்கிறல்ல. 12th வரைக்கும் படிச்சியே, இந்த பக்கத்தை படிச்சதே இல்லையா? என்ன பார்க்குற? உன் ஜாதிக்கு இதெல்லாம் காலேஜுக்கு வெளியே வச்சுட்டு வரதா இருந்தால் வா, இல்லை தொலைச்சிருவேன். இம்புட்டு காசை கட்டிவிட்டு காலேஜ் போக மாட்டேன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? பிடிக்கலன்னு சொல்றல்ல, ஏமா தொந்தரவு பண்ற? ஏய், இப்ப அம்மா என்ன சொல்லிடுச்சு? நீ கண்ண கசக்குற? நம்ம குடும்பத்துல நீ தான் முதல்ல காலேஜுக்கே போயிருக்க. நீயும் போக மாட்டேன்னு போறேன்னு புடிச்சா என்ன அர்த்தம்? அம்மாடி, இங்க வாமா. வா, வந்து உட்கார். ஏமா, காலேஜில் வாத்தியார் சொன்னாரம்மா? பசங்க திட்டினானுங்க? இல்ல. அம்மா, மனசுல இது வச்சுக்காம அப்பாட்ட சொல்லத்தா. அப்பா, காலேஜுக்கு போக பயமா இருக்குப்பா. அதான் ஏன்னு கேக்குறாருல. ஏய், அதான் பயப்படுறேன்னு சொல்றான்ல. நீ போ, நான் கூப்பிட்டு போறேம்மா. டேய், அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணுடா? ஏய், சுப்பிரமணியனோட பொண்ணு. அது தெரியாதா உனக்கு? இறங்குமா. கிட்டே கோமதி காலேஜ் எவனா திட்டிருக்கான். கோமதி, அவன் யாருன்னு தம்பிட்டு காட்டிடு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கிட்ட எல்லாத்தையும் பார்த்துக்கோ.
இந்த முறை முறைக்கிறா? ஏய் மாப்பிள்ள, வீரா பார்க்காம அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறா. சின்ராசன் தெரிஞ்சு பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். கோமதி, மன்னிச்சிருங்க. நான் சொல்ல வந்தது இவ சொல்றா. அன்னைக்கு என் கூட இருந்த ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு நான் அப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்லலையா? எங்கள் அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. அப்போ மனசார மன்னிப்பு கேட்கல, உங்க அப்பாவுக்கு பயந்து தான் மன்னிப்பு கேட்குற. இல்லை, இங்க பாரு, நிஜமாலுமே சந்தோஷமோ துக்கமோ கண்ணில் வர கண்ணீர் தான் சாட்சி. உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலே போதும், மனசில் இருக்கிற துக்கமும் அழுக்கும் காணாமல் போய் மனசே லேசாயிரும். பயப்படாத, உங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். பிரின்சிபால் கூப்பிடுறாரா? உண்மையாகவே மாற முயற்சி பண்ணு. கிருஷ்ணகுமார், வரதமானதி டேம் ட்ரிப்புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்க நேம் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். ஹலோ, பழனி முருகன் காலேஜ். குட் மார்னிங் சார். எப்போ சார்? ஓகே சார், ஓகே சார். அடுத்த மாதம் பரிசு வர்றதுனால ஒரு எல்லாரும் முக்கிய அறிவிப்பு. நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இன்று காலை இயற்கை எய்தினார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று அன்னாருக்கு மௌனாஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றும் நாளையும் கல்லூரிக்கு விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது. அனைவரும் அமைதியாக கலவரமா இருக்கும், பார்த்து போங்கப்பா. ஏய், பியூன் ஏதோ பஸ் எல்லாம் ஓடலன்னு சொல்றாரு. அப்படியா? அப்பனா இன்னைக்கு நடராஜா சர்வீஸ் தான். அக்கா, குழந்தை கொடுக்கா, நான் தூக்கிட்டு வரேன். கொடுக்கா, இது புட்றா. மாமா கிட்ட வாடி செல்ல உட்கார வைடா. பாப்பா, உச்சா வந்தா சொல்லிடணும், மாமா மேலேயே போயிடக்கூடாது. சரியா? வராத உச்சா நீயே சொல்லி வர வச்சிடாதரா. ஏமாப்ல, நம்ம ஏன் பொம்பளை பிள்ளைகளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி போகக்கூடாது? டேய், ரொம்ப விலைக்கு வாங்காதரா, பேசாம வா. பொறுக்காதே. தனியால இந்த பாதையில வர்றதுக்கு எனக்கு பயம் பா. நான்லாம் என்ன ஆச்சு? பாட்டி, இங்க வாங்க. பாம்பு கடிச்சிருச்சு. டேய், நிறைய பாம்பு கடிச்சிச்சாடா. வாடா பார்க்கலாம். இப்போ என்ன பண்றது பாட்டி? எவனாச்சும் அருணா கூட அடுத்து கொடுங்கடா. டேய், யாங்க இருக்குடா? நல்லா இறுக்கி கட்டு, மேலே ஏற்றி கட்டுமா, அப்பதான் வெள்ளம் ஏறாது. கடிச்சது நாகப்பாம்பு, உடனே விஷம் தலை கேறிடும். 1 மணி நேரத்துல ஆஸ்பத்திரி தூக்கி போனா காப்பாற்று. ஐயோ, அவ்வளவு சீக்கிரம் எப்படி? இங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கு 6 மைல்ல போனோம். டேய் மாப்ள, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, தூக்கலாம்டா. டேய், பார்த்தாலே குத்தோன்னு சொல்லுவாங்க, நீ என்ன தொட்டு தூக்க சொல்ற? டேய் டேய் டேய், தயவு செஞ்சு தூக்கலாம்டா. டேய் சும்மாறா, தூக்குறதுக்கு மேல அவங்க ஒத்துக்கணும்ல. இப்போ மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒத்துமையா இருந்தோம்னா இந்த புல்லோசரை காப்பாத்திடலாம். சரி, தூக்குங்க. வாங்கடா. வயசு பிள்ளைய 6 மைலுக்கு இங்க இருந்து எப்படி ரசா தூக்கிட்டு போவ? நீ வா, நானே தூக்கிட்டு வரேன்.
ஈனச்சாய்தி பேல யார்கிட்ட பொண்ணு யாரா தர்றது? என்ன தைரியம் இந்த தொட்டு தூக்கி இருப்ப? மாமா கிட்ட மட்டும் தூக்கிட்டு வரலன்னா ராணி நேரா செத்துருப்பா. டேய் சாவட்டவா நீ யாரா தர்றதுக்கு? தெரியாமல் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. மாமா நம்ம பொண்ணை நிமிந்து பார்க்கவே பயந்தவனுங்க. இப்ப தொட்டு தூக்குறான்னா எங்க இருந்து ஒரு தைரியம் வந்துச்சு? ஐயா வண்டி பாதை வரைக்கும் பஸ் போனப்ப கூட இம்பிட்டு பேரெல்லாம் படிக்க போலையா? டேய் நான் சொன்னேன்னு எம்எல்ஏ மூலமா நம்ம வேலுசாமி மாமா கிட்ட பேசி அந்த கீழக்கோட்டைக்குள்ள போற பஸ்ஸை நிப்பாட்டு. சரிங்க. பஸ் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு எம்படி தூரம் தாண்டி நடந்து போறது? குறிப்பாக அந்த திட்டத்தை பற்றி சொல்லணும்னா இது ஆதி திராவிட மக்கள் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே அது வருது. உங்கள் ஊர் பிரசிடென்ட் இதுக்கு முன் வரலைன்னு சொன்னால் நீங்கள் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தனித்தனியாவோ அல்லது கூட்டு சேர்ந்தோ தாராளமாக இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கலாம். கேள்விப்பட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் நமக்கு வீடு கட்டி தராங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து இதை பயன்படுத்திக்கணும். மற்ற ஊர்களில் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டே முன்னெடுத்து செய்கிறாங்க. ஆமாம், நம்ம ஊர் கதை தான் உங்களுக்கே தெரியுமில்ல, அதான் நம்மளே எடுத்து கட்டிடுவோன்னு முடிவு எடுத்துருக்கோம். நல்ல திட்டம் தான் சென்றாசு. அரசாங்கம் நிஜமாலுமே நம்ம நிலைமைய மாத்தணும்னு நினைச்சா கொடுக்கிற பணத்தை முன்ன கொடுத்து கட்டிக்க சொல்லலாம்ல. முன்னமே பணத்தை கொடுத்துட்டா இருக்கிற கஷ்டத்தில் பணத்தை நம்ம வேற வழியில் செலவு பண்ணுவோமோன்னு அரசாங்கம் நினச்சிருக்கலாம் இல்லையா? திடுதுப்புன்னு 25,000 கேட்டா எங்கே போகிறது சென்றாசு? சொசைட்டியில் எங்கேயாவது கடன் வாங்கலாம்ல முருகா? நமக்கெல்லாம் யாரும் சென்றாசு பணம் கொடுப்பாங்க? கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கூரையே இல்லாத நமக்கு எந்த தெய்வம் எதை பிச்சுட்டு கொடுக்க போகுது? இவ கல்யாணத்துக்காக சொசைட்டியில் 8,700 தான்ப்பா போட்டு வச்சிருக்கேன். அப்படித்தான் என்கிட்ட இருக்கு. மழை பெஞ்சா வீடெல்லாம் பாத்திரத்தை பரப்பி வச்சிட்டு இருக்கேன்னு நீ கேட்ட காசை எப்படியாச்சும் கொடுத்துறேன்னு வீட்டை கட்டி கொடுத்துருன்னு. ரொம்ப சந்தோஷம் சென்றாசு. என் மகன் வந்தோடனே நீ சொன்னதை சொல்லிடுறேன். பாவி பயலுக இந்த பஸ்ஸை வேற நிறுத்திவிட்டாங்க. இருட்டிட்டு வேற வருது. பள்ளிக்கூடம் போன இந்த பிள்ளைய வேற என்ன காணோம். மக வீடு வந்து சேர்றதுக்குள்ள நெஞ்சு திக்கு திக்குன்னு துடிக்குதுன்னு. மூத்த மகளுக்கு பிரசவ நேரம் சென்றாசு. ஆஸ்பத்திரிக்கு செக்கப் கூட்டிட்டு போனோம். நம்ம பரமசந்திரன் மாட்டு வண்டி கேட்டேன், வந்து எடுத்துக்கோன்னு சொன்னேன். அதான் இருட்டுக்குள்ளே எடுத்துலான்னு. அதுக்காக புள்ளராட்சி பிள்ளைய எப்படி மாட்டு வண்டியில் தான் பஸ்ஸை நிப்பாட்டி விட்டாங்களே, வேற வழி தலை இழுத்து என்ன செய்யறது? இப்படியே போக வேண்டியதான் குழம்பிக்கிட்டு. வீடியோ சேர்க்கிட்ட சென்றாசு. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர பஸ் இல்லாமல் சிரமப்படுதுங்க. 8-9 மைலுக்கு காலையில் ஞாயிறு நடந்து போய் படிக்குதுங்க. முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. அவங்க வேணும்னே தான் பஸ்ஸை நிப்பாட்டிருக்காங்க. ஆர்டிஓட்ட மனு கொடுக்கலாம்ல அண்ணே? தெரியாமல் பண்ணால் தெரியப்படுத்தலாம், எல்லாம் தெரிஞ்சே செய்கிறாங்க. ஆர்டிஓக்கு மனு கொடுத்தா அவர் பார்க்குறேன் பாரு, மற்றபடி பெருசாக என்ன நடந்துட போகுது? எனக்கு நாமளே ஏன் ஒரு பழைய பஸ்ஸை வாங்கக்கூடாது? எப்படிண்ணே? நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் உதவி கேட்போம். நம்ம சொந்தக்காரவங்க, அப்புறம் சிட்டியில் போய் செட்டில் ஆனவங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்க, சாரோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கிட்டு மூலமாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லி வசூல் பண்ண சொல்லுவோம். சென்றாசு கூட குறை இருந்தா மீதியை நான் தரேன்ப்பா. ரொம்ப நன்றிண்ணே. உடக்கடை சிலம்பத்து 51 எழுதிங்கப்பா. ரொம்ப நன்றிண்ணே. எப்படிண்ணே? 21 எழுதிக்கப்பா. சரிண்ணே. சென்றாசு ரொம்ப நன்றி. நல்லபடியாக பண்ணுங்கப்பா. ரொம்ப நன்றிண்ணே. என்னக்கா அவ்வளோதானா? சரியா பிறக்காத ஓட்டேடு. இப்படி வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுறது? பஸ் வாங்க காசு கொடுனா டிக்கெட்டு கூட தர மாட்டேங்கிறேன். டேய், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் ஒத்துமையாக கிளம்பி வந்தோம். அடுத்து நம்ம பிரின்சிபலோட பொண்ணு கல்யாணத்துக்கும் இதே மாதிரி போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. கிளம்பி போகும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம், விருப்பம் இருக்கவங்க வரட்டும், யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம். ஒரு நிமிஷம் மன்னிச்சிரு. என் மாமா அப்படி பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல கோமதி, அதை விடு. அப்புறம் நான் உன்னை மனசார விரும்புகிறேன். கல்யாணம் பண்ணால் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கோமதி
அப்படின்னு ராணி சுபாஷ் கிட்ட சொல்ல சொன்னான். இப்போ எழுத்து நல்லா தெரியுதான்னு பாருங்க. அண்ணே கண்ணாடி சூப்பரா இருக்கேண்ணே. ஏய் நெசமாலமா? நெசமா தானே? அப்படியே பாக்கியராஜ் மாதிரியே இருக்க. அப்படியா? ஏன்பா புதுசா வாங்கின பஸ்ஸுக்கு என்னப்பா பேர் வச்சிருக்கீங்க? நம்ம காளிமுத்தையா பேர் தான் வச்சிருக்கோம். காளிமுத்து ஐயாரதம். ஒழுங்கா உட்காந்து ஒண்ணுக்கே அடிக்க தெரியாத பயலுக இன்னைக்கு என்ன திலக்கமா போறாங்க பாரு நாட்டாம. எல்லாம் அந்த காமராஜரால வந்தது. படிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்மளை முட்டாளாக்கிட்டாரு. வீடு வீடா வந்து ஐயா சோறு போடுங்க குழம்பு ஊத்துங்கன்னு கெஞ்சின பயலுங்க இன்னைக்கு பஸ் வாங்கி விட்டுருக்கானுங்க. பஸ் என்ன பெரிய பஸ்? தகர டப்பாக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டா அதெல்லாம் ஒரு பஸ்ஸா? இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு. தகர டப்பாவோ கம்பெனில வாங்கினதோ பஸ்ஸை விட்டானுங்கல்ல. சோத்துல விழுந்த கல்லு மாதிரி அந்த சின்ராசு நமக்கு எதிரா நறுக்கு நறுக்குன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான்ல. பணத்தை தூக்கிட்டு போகணும்னு சொன்னப்பே போட்டிருக்கணுமாமா. இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. இப்ப நாம ஏதாவது பண்ணா பௌத்தெரிச்சல்னு சொல்லுவானுங்க. செத்த நாள் ஆகட்டும், மொத்தமா பண்ணிடுவோம். பாத்துக்கலாம். சொன்னா கேளு. ஹிட்லருடைய பங்கு மிக முக்கியமானது. மேடம் ஒரு நிமிஷம், அந்த கிருஷ்ணகுமார் வர சொல்லுங்க. பிரின்சிபல் கூட்டு வர சொன்னார். கிருஷ்ணகுமார் மேடம் போங்க. என்னடா திடீர்னு? தெரியலடா. போலீஸ் என்ன விஷயம் சார்? என்னப்பா கிருஷ்ணகுமார், இந்த காலேஜில் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் நீயே இப்படி பண்ணா எப்படிப்பா? நான் என்ன சார் பண்ணேன்? ராணி எங்கடா? தெரியாது. இப்ப நீ சொல்லல, இப்படியே குறவிலை நெரிச்சு கொன்றுவேன். செல்வராஜ், கையெடு. எடு கைய. எதுக்கு இப்படி பண்ற? இவன் கூட படிக்கிற பொண்ணை கடத்திட்டான்னு பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. பொண்ணெல்லாம் கடத்தலண்ணே. அந்த பிள்ளைக்கு வீட்டில் பார்த்து மாப்பிள்ளை பிடிக்கலன்னு நம்ம சுபாஷை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. உங்க கலெக்டர் சார் தான் இந்த திருட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காரு. இவனை மாதிரி பொறுக்கிங்கனால தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. எது தப்பு? வயசுக்கு வந்த ரெண்டு பேரு மனசுக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற சட்டம் தப்பா? இல்ல ஆணோ பெண்ணோ தங்களுக்கான துணையை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கலாங்கிற உரிமை தப்பா? எதை தப்புன்னு சொல்றேன்? உன்ன மாதிரி அறகுறைங்க எதுக்கு எடுத்தாலும் வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுறீங்களே, அதை தப்புங்கிறேன். அதிகாரம் இருக்குங்கிற நினைப்புல அது கையில் எடுக்கிற நீங்க இறக்குறியா, நாங்க இறக்குறியா? உங்களை மாதிரி ஆளுகளுக்கு அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருமே தப்பா தான் தெரியுறாங்க.
அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தப்புன்னு நாங்கள் சொல்லலை, அதிகாரமே தப்புன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஐயா, என் பிள்ளைய பார்த்து 4 நாள் ஆச்சுங்க. என் புள்ள உசுரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலங்க. நான் என்ன கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேங்க. என் பிள்ளைய கொஞ்சம் கல்லையாவது காட்டுங்கய்யா. கிட்ட சொல்லுங்கண்ணா. அந்த பிள்ளையும் சுபாஷையும் கூட்டிகிட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு வா. இந்த சாவி. சரிண்ணா. பொண்ணோட அப்பா அம்மா மட்டும் வாங்க, மீதி எல்லாரும் இங்கே இருங்க. என்னடா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு? ஐயா, எம்புட்டு பணம் வேணாலும் கொடுக்குறேன்யா. தயவுசெய்து என் பிள்ளைய விட்டுற சொல்லுங்கய்யா. பணத்தை முதல்ல உள்ள வைங்கயா. என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுங்க. ஏதோ ஆசை வார்த்தை சொல்லி ஏமாற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க. முதல்ல பணத்தை உள்ள வைங்கயா. யாரையும் ஏமாற்ற முடியாது. உங்கள் புள்ள மனசுக்கு பிடிச்சவனை உங்ககிட்ட சொல்ல பயந்துருக்கலாம். அதுக்காக ஏமாத்திட்டான்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஐயா, ஆசை காட்டி ஏமாத்தை கூட்டிகிட்டு போயிட்டான்றது நம்ம பிள்ளைங்களை நம்மளே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா? நம்ம பிள்ளைங்க என்ன அந்த அளவுக்கு பலவீனமாக போயிட்டாங்க. அப்பா ஒத்துக்கிட்டாலும் சொந்தக்காரங்க ஒத்துக்கணும்ல. டேய் சுபாஷ் வந்து சுபாஷ், அவங்க அப்பா இந்த பொண்ணோட பேசணும்னு ஆசைப்படுறாரு, அனுப்பி. அண்ணே வேணாண்ணே, அவங்க அப்பா இவன் மனசை மாற்ற ஏதாவது சொல்லி கூட்டிகிட்டு போயிட போறாருண்ணே. டேய், அந்த புள்ள உண்மையிலேயே உன்னை விரும்பி இருந்தா இந்த உலகமே சேர்ந்து தடுத்தாலும் அவ உன்னை விட்டுட்டு போக மாட்டான். அவர் உங்க அப்பா, உன்னை பெற்று இந்த 20 வருஷமா உனக்கு நல்லது கெட்டது பார்த்தவர். அவர் எவ்வளோதான் கோவப்பட்டாலும் அவர் மனசு நோகும்படி நடந்துக்காது. போமா. என்னத்தா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிற? அப்பா பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னா அப்பயே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இல்லப்பா, காதலிச்ச பையன் வேற ஆளுங்கன்னா எங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோ? அப்பா அடப்பாத்தா, இனிமே நம்ம சாதி சனத்துக்கு முன்னாடி நல்லது கெட்டதுக்கு எப்படியாத்தா போய் நிற்க முடியும்? அங்கே கட்டி கொடுத்த உங்கள் அக்கா வாழ்க்கை பற்றி நினச்சி பார்த்தியா? என்னெல்லாம் பேசுவாங்க. நீ பாட்டுக்கு மனுஷனுக்குப்பா. இப்போ கூட என்னால் நம்ப முடியலம்மா. என் புள்ள என்ன மீறிடுச்சுன்னு.